வணக்கம். மரியாதைக்குரிய திரு அஜித் குமார் அவர்களுக்கு, சார், இந்த தருணத்தில் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல எங்களால் முடியாது. ஆனாலும் இந்த பதிவு உங்களுக்காக தான். நீங்கள் குறிப்பாக இந்திய நாட்டுக்காக பல நன்மைகளையும் பலவிதமான வெற்றியும் பெற்று உலகளவில் இந்தியாவை பெருமை சேர்க்கின்ற மிக சிறந்த ஒரு மனிதன். உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல, இருந்தாலும் நாங்கள் இந்த பதிவை ஆறுதலாக சொல்கிறோம். உங்களுடைய தாயார் மரணப்பட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு 84 89 90 வயசுக்குள்ளே, 85 to 90 வயசுக்குள்ளே இருக்குது. சார், உண்மையிலே ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி பாலவாக்கத்தில் அம்மாவுடைய உடல் அடக்கம் வேலைகள்லாம் நடக்குது. ஆழ்ந்த இரக்கங்கள். ஒரு வீட்டில் ஒரு உயிர் பிரியும் போது, ஒரு இழப்பு ஏறிடும்போது அது எவ்வளோ பெரிய வேதனையை தரும் என்பதை அதனால் உணரப்பட்ட மனிதனாக நான் இந்த பதிவு போடுறேன். சார், மனம் தளர்ந்துடாதீங்க. உங்களுக்கு பெற்ற தாய் போனாலும் மற்ற தாய்கள் உங்களை பிள்ளை போல பாதுகாக்க இருக்கிறார்கள். மனம் தளராமல் இன்னும் பல ஆரோக்கியத்துடன், தைரியத்துடன், நல்ல புது பலத்தோடு நீங்கள் இந்தியாவுக்காக பல பெருமைகளை வாங்கி தரணும். உங்களை போன்றவர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. சில போலியான சினிமாக்காரர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் நீங்கள் ஏமாத்தலை. உண்மையாக இந்த நாட்டுக்காக உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. உங்களை போல உன்னதமான உத்தமமான ஒரு மாமனிதன். ஒரு ரிக்வெஸ்டாக வைக்கிறேன், நீங்கள் அரசியலுக்கு வந்தால் உண்மையிலே இந்தியாவுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் வந்தால் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மக்களின் ஒருவனாக, மக்களுக்காக நீங்கள் வரணும். இருந்தாலும் இந்த பதிவு